எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் அதிகாரம் முடிய வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை அதிகாரம் முடிய. எசேக்கியேல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக பணியாற்றினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மிக வேகமாக, அதாவது எசேக்கியேல் சிறையிருப்பிலே அழைத்து செல்லப்பட்டு 597 ஆண்டு கிமு அங்கு அழைத்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து தேவனுடைய தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு, தேவனுடைய அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டு, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக விசித்திரம் என்று சொல்லும்போது இன் a very unusual way நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் எசேக்கியேல் நிருபம்லாம் சும்மா நீங்க படிச்சீங்கன்னா அது விளங்குறது இல்லை. ஏன் விளங்கலன்னா, அதனுடைய சரித்திர சூழ்நிலை, இஸ்ரவேல் மக்களுடைய சூழ்நிலை, எசேக்கியேல் வாழ்ந்த காலத்தின் சூழ்நிலை, கடவுள் என்ன செய்தி சொல்ல விரும்பினார் என்கிற உண்மை, இவைகள் விளங்க தெரியாவிட்டால் எசேக்கியேல் விளங்க போறதே கிடையாது. நல்லா ஞாபகித்துக் கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு இன் எ கிரைசிஸ், இல்லைங்களா, இன் எ கிரைசிஸ் 597 ஆண்டு சிறைப்பிடிக்கப்படுகிறான். 5 ஆண்டுகள் கழித்து கடவுள் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்ப என்னங்க ஆண்டு 1088, கீழே குறைச்சிட்டு வரணும் இல்லைங்களா. 97 இருந்து 5 கழிச்சுன்னா 592, 592 இருந்து 586க்குள்ளாக எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? 6 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த முழு எசேக்கியேல் தீர்க்க தரிசனமும் அறிவிக்கப்பட்டு 586 ஆண்டு எருசலேம் அழிக்கப்பட்டது. Just 6 years. இந்த கிட்டத்தட்ட 48 அதிகாரங்கள் 6 ஆண்டுகளுக்குள்ளாக அறிவிக்கப்பட்டது. அவ்வளவுதான் டைம். அது மனம் திரும்பும்படியாக. யார் மனம் திரும்புவார்கள்? 1/3 ஒரு பகுதியினர். போட்டிருக்கு, சரியா படிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் மக்களில் 1/3 ஒரு பகுதியில, அந்த ஒரு பகுதி கூட நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. அந்த 1/3 ஒரு பகுதியினர் காக்கப்படுவார்கள். அப்படி காக்கப்பட்டவர்களை நான் மறுபடியுமாக எருசலேமுக்கு கொண்டு வருவேன். அப்ப யோசனை பண்ணீங்களா? ஆனா எசேக்கியேலுக்கும் தெரியாது 586 ஆண்டு நேபுகாத்நேசார் எருசலேமை அழிக்கப்பட்ட. He never knew that, but it has happened. ஆக ஒரு முக்கியமான காலகட்டத்திலே, நெருக்கடியான காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்கள் the last hourன்னு சொல்றோம் பாருங்க, கடைசி மணி நேரம் தேவனுடைய நியாய தீர்ப்பை, தேவனுடைய கொடுமையான நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு முன்னதாக, அந்த பிரீத்திங் டைம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கடைசி மூச்சு, அந்த மூச்சு விட நேரத்துல எசேக்கியேல் பேசிக் கொண்டிருக்கிறார். சும்மா வார்த்தையில் இல்ல, செயலின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஏன் சார் செயலின் மூலமாக பேசுறார்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடவுள் நேரடியாக மக்களோடு பேச முடியவில்லை, அவர்கள் கேட்க விருப்பமில்லை. படிங்க. இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும். கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்க. எப்பெல்லாம் எசேக்கியேல் பேசுறாரோ அப்பெல்லாம் யார் சார் கேட்டுனுக்கிறா? நல்ல மறந்து, you should never forget the audience. Who were the audience? The rebellious community. சிறைப்பிடிக்கப்பட்டு இங்க அடிமைகளா வேலை செஞ்சிருக்க. அப்ப கூட மனம் திரும்பல. யார் எங்க ஆகிறார் கர்த்தர்? அவர் எப்படி இங்க பேச முடியும்? அவர் எப்படி இங்க வர முடியும்? அவர் எப்படி செய்ய முடியும்னு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த நிர்மூடர்கள். நல்லா விளங்குச்சிங்களா? ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பா நீ எசேக்கியேல் பேசணும்? நீ வாயில பேசாதப்பா, வாழ்க்கையின் மூலமாக, உன்னுடைய செயலின் மூலமாக அவளோடு ஒன்னு வார்த்தையை திறக்காது. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் 4ஆம் அதிகாரத்துல 390 நாள். திருப்பியும் கணக்கு போட்டுங்க. 597 -5 years, திருப்பியும் 390 நாள்னா என்னங்க ஆச்சு? 1 வருஷம் கடந்துச்சுங்களா? 4ஆம் அதிகாரத்துல 1 வருஷம் போயிருச்சு. 390 நாள் எசேக்கியேல் பேசாத, இப்படி படுத்துனாரு. அப்புறம் திரும்பி அப்படி படுனார். 40 நாள் அப்படி படு, 390 நாள் இப்படி படு. பேசாத. Never talk to them because they won't listen to you. நீ பேசவே பேசாத. அதான பட்சம். என்ன பேச எவனும் கேட்க போறது இல்ல, யாரும் கேட்க மாட்டான். தயவு செய்து பேசாதன்னாரு. அவர் பேசல. இங்க 5ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் பேசல. எசேக்கியேல் இடத்துல கடவுள் பேசினார், எசேக்கியேல் பேசவில்லை. அப்படிதான் ஆயிடுவார் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில. சொல்லுங்கம்மா, நீங்க போன் எடுத்து பேசுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க போன் எடுத்து உங்க மக கிட்டயோ யார் ரொம்ப அன்பானவங்க கிட்ட பேசுறீங்க. அவங்க பாட்டுக்கு
ஆன்னு சொல்லாம பேரும் சொல்லாம போனை வச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நம்ம பேச விரும்புறோம். இப்ப somebody doesn't want to listen. ரொம்ப போன் எடுத்து கீழே வைக்கிறது கூட சொல்ல வேண்டியதில்லை. இப்ப செல்லு வந்துடுச்சு இல்லீங்களா? செல்லுல நம்பரை பாக்குறான், அமுக்கிட்டா அப்படியா, அவ்வளவுதான், மேட்டர் க்ளோஸ். I don't want to listen to him. No, I don't want his message. அவ்வளவுதானே? புரிஞ்சுச்சுங்களா? செல்லு இருக்குது இல்ல, அவ்வளவுதான், நிறுத்தாத, ஸ்டாப் இட். எஸ், வெரி குட். நீங்கள் கதறி ஜெபிக்கும் போது வானம் கண்மலையாக மாறும், வெண்கலமாக மாறும். மறந்துடாதீங்க. ஜெபிக்க போறாங்க, கதற போறாங்க. ஆக எனக்கு அருமையானவர்களே, முதலாம் வசனத்தை படிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதுமா? அவ்வளவுதான். முதல் அது விஷயமே புரியும். கருக்கான கத்தி, the sword of judgment, the sword of judgment. சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு கதையில என்னமோ ஒரு சோடு தலை மேல தொங்குதுன்னு, மறந்துட்டாங்க பேரு இல்லையா? the sword of judgment is hanging on your head. இஸ்ரவேல் மக்களே, எருசலேமே, உங்கள் மீது தேவனுடைய கோபாக்கினையின் பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்குது. சவரகன் கத்தியை எடு. அப்ப எசேக்கியலுக்கு சொல்லுகிறார், எசேக்கியலே, இந்த சிறையிருப்புக்கு வந்து கூட இன்னும் இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே என்னுடைய நியாய தீர்ப்பின் பட்டயத்தை நான் அனுப்ப போகிறேன். நியாய தீர்ப்பின் பட்டயம். இந்த பட்டயம் பின்னால நம்ம வரலாம். இந்த பட்டயம் என்னமா செய்யும்? 12ஆம் வசனம் படிங்க. 1/3 ஆமா, கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் படிந்து கொள்ளை நோயாலும் பஞ்சத்தாலும் அடிந்து போவார்கள். ஆமா, அந்த எருசலேமில் 1/3 பட்டயத்தினாலே வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 சகல திசையை 8 திசையா 8 திசைக்கு அவனுங்களை சிதறடிப்பேன். ஒருத்தனு கூட அங்க உருப்படியா விட மாட்டேன். நல்லா கவனிக்கணுங்க. இஸ்ரவேலின் நாயகர் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் சிருஷ்டி கர்த்தா பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையின் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற போகிற, இஸ்ரவேலை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி பேசிக் கொண்டிருக்கிறார். 8 திசைக்கு அவனுங்களை அட்ரஸ் இல்லாதாக போறேன். ஆகினால இப்ப நான் சொல்றதை செய்ப்பான். உன்னுடைய சவரகன் கத்தியினால நீயே அவனையும் கூப்பிடாத, நீயே வலிச்சுக்கோ. நீயே முடிய வலிச்சு 3 பங்கா பிரி செய். அவன் பாக்கட்டும் டெய்லி. அது 3 பங்கா அப்படியே வையாங்க கண் எதிர்க்க. என்னத்துக்குடா பைத்தியக்காரன் இல்ல? 3 பங்கா வைய இல்ல, டெய்லி 3 பங்கா பிரிச்சுட்டியா, தனியா வச்சுக்கோ. டெய்லி என்ன பண்ண, ஒரு பங்குல இருந்து கொஞ்சம் முடிய தூக்கி அந்த நெருப்புல போடு. சரி, நெருப்புல போட்டுனா டெய்லி போட்டுனரு. ஒன்னும் பேசவே பேசாத, எவங்கிட்டயும் பேசாத, நீ பாட்டுக்கு போட்டுனரு. முடி வெந்தா ஒரு மாதிரி வாசனை வரும், தெரியுங்களா? தெரியலீங்களா? அது பாட்டுக்கு செய்ய நீ டெய்லி போடுப்பாரு. கரெக்டுங்களா? அப்புறம் என்ன சொன்ன, ஒரு பங்கு என்ன பண்ணு, உன்னுடைய கச்சையில கட்டி பத்திரமா வச்சுக்கோ. அதான் சிதறடிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து எனக்கு மீதியானவர்களை நான் 3ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் படிங்க. எடுத்து வைப்பாயாக. 4ஆம் வசனத்துல எரிந்து. ஆக எருசலேம் என்ன பண்ண, அதாவது பட்டயத்தினால் செத்தவர்கள் போக, சிதறடிக்கப்பட்டவர்கள் போக, மீதி பேர் அங்க இருக்கிறான்ல, அத்தனை பேரையும் சுட்டெரிப்பேன் நான். சுட்டெரிப்பேன். they will be burnt to death. burnt to death. கரெக்டா அந்த 3 பேரை தனியா பிரிக்கிறார் ஆண்டவர். கடவுள் நியாயம் தீர்க்கிறார்மா. ஆனா எப்படி நியாயம் தீர்க்கிறார் பாருங்க. கடவுள் கண்ணு மூடி நியாயம் தீர்க்கிறது இல்லைங்க. நமக்கு கண்ணு மூடின்னு சுனாமி வந்தது நம்ம சொல்றோம். நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்படிதான் படிக்கிறோம். நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். கண்ணு மூடின்னு வந்தது சார், இவங்க அடிச்சுன்னு போயிட்டாங்க, ஆனா இவரு உயிரோடு எடுக்கிறாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் பார்க்கல. என்ன அந்த மாதிரி பத்தினு எரிஞ்சது சார், ஆனா இவங்க உயிரோடு இருந்தாங்க சார். பூமி எதிர்ச்சி வந்தது சார், இவங்க மட்டும். நம்ம சபையில எபினேசர் ஐயா இறந்துட்டார். அவங்க மனைவி, அவங்க மக ஃப்ரீடா, அதே அலகாபாத், குஜராத் அலகாபாத்ல she is there. பக்கத்து பில்டிங் இவங்க கண்ணு எதிர்க்க அப்படியே உள்ள போயினே இருக்குது. இவங்க நின்னு பாத்துங்க. இவங்க 2nd ஃப்ளோர்ல இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 2nd ஃப்ளோர்ல இவங்க இருக்கிறாங்க. இவரு அவங்க கணவர் ஒரு பாஸ்டர் டேவிட் இஸ் அட்டாச்ட் டு சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. சரி, இருக்கட்டும். இவரு இருக்கிறாங்க. காலையில 9-9:30 மணி அளவில் பக்கத்து பில்டிங், இவங்களை விட உயரமான கட்டடம், ஒரு 10 அடுக்கு பில்டிங் அப்படியே உள்ள போகுது. இவங்களுக்கு ஒன்னும் ஆகல. எப்படி சார்? அது அப்படிதான் சார். அதுதான் கடவுளுடைய, அதாவது இட் இஸ் சோ மெட்டிகுலஸ்லி எக்ஸிக்யூட்டட். கடவுள் ஒரு ஞானம் உள்ள ஒரு கடவுள், ஒரு நீதியுள்ள ஒரு கடவுள். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த போர்ல கூட பாப்பீங்க, ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். சார் இப்படி குண்டு விழுந்துச்சு சார், இவங்க எல்லாம் செத்தாங்க, இவங்க சாவல சார். எப்படி பாது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். God is very very particular.
in judging the people. கடவுளை மக்களை நியாயம் தீர்ப்பதிலே அவர் மிக கருச்சனையோடு அதை தான் சொல்லி கொடுக்கிறார். நீ சும்மா சொல்லி நிக்காத கடவுள் எல்லாரையும் அழிக்கிறாரு, எல்லாரையும் வெறுக்கிறார். இல்ல, கடவுள் விதவிதமாக தனித்தனியாக தனி மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார், தனி மனிதனை ரட்சிக்க அழைக்கிறார், தனி மனிதனை அவர் நியாயம் தீர்க்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய மிக சிறப்பான அம்சம் the individuality. தனி மனிதனுடைய பொறுப்பு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமா சும்மா அவங்களால இவங்களால எங்க அப்பாவால ஐயோ அதெல்லாம் சொல்லி இருக்காதப்பா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். கடவுள் தனி மனிதனோடு பேச விரும்புகிறார். ஆகவே இப்படி செய் எசேக்கியேல். கடவுள் எவ்வளவு விளக்கமாக தம்மை குறித்தும் தம்முடைய நீதியை குறித்தும் தம்முடைய உண்மையை குறித்தும் விளக்க விரும்பினாரோ அப்படி விளக்குகிறார். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம், he demonstrated his message. he demonstrated. சரிங்களா? சரி, அது நம்ம முடிவுக்கு வரலாம். இப்ப ஏன் சார் கடவுள் அப்படி செயல்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எங்க நம்ம ஒரு 5ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு உங்க வேதாமத்துல பழைய ஏற்பாட்டினுடைய மேப் இருக்குமானால் தமிழ் பைபிள்ல அவ்வளவு விளக்கங்கள் இல்ல. ஏதாவது ஆங்கில பைபிள எடுத்து பாருங்க. மேப்பை திறந்து எருசலேமை சுற்றி தென் மேற்கு பகுதியிலே எகிப்து தேசம், மேற்கு பகுதியிலே பெலிஸ்தியாவின் தேசம், வடக்கு பகுதியிலே சீரியாவின் தேசம், வடமேற்கு பகுதியிலே பாபிலோனிய தேசம், வடகிழக்கு பகுதியிலே பெர்சியாவின் தேசம். நீங்க அப்படியே பார்க்கலாம். ஆக கடவுள் சொல்லுகிறார், இத்தனை வல்லரசுகளுக்கு மத்தியிலே எருசலேமே நான் உன்னை வைத்தேன். என்னுடைய சிறப்பு பிள்ளையாக, என்னுடைய சிறப்பு உடன்படிக்கைக்கு உரியவர்களாக, என்னுடைய அன்புக்கும் என்னுடைய ஆதரவுக்கும் உரியவர்களாக நான் தெரிந்து கொண்டு உங்களை நான் அங்கு வைத்தேன். இல்லைங்களா? உபாகமம் அதுக்கு மோசையின் மூலமாக கடவுள் சொல்லுகிறார். உபாகமம் 7:6-7, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர். இதுதாங்க ஸ்பெஷல் பிரிவிலேஜ், யுனிக் பிரிவிலேஜ் ஆஃப் இஸ்ரேல். பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம், நீ தேவனுக்கு சொந்தமான ஜனம். 7, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும். போதுங்களா? அதாவது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அப்ப பேசிக்கலாம் மீதி விஷயம். ஆனா இங்க சொல்லுறார், nothing to be attracted towards the people of Israel. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய தாசனாக, விசுவாசிகளின் தகப்பனாக, அவன் உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான். உண்மை. ஆனால் மோசையின் காலத்திலே எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் போது அவர்களின் மீது அவர் கவர்ந்து இழுக்கப்படுவதற்கு அவளிடத்துல எந்த பண்பும் இல்லைங்க. சரியா அந்த வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு, கடவுளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு, கடவுளுடைய தயவை பெறுவதற்கு, கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எந்த பண்பும் இல்ல. அப்படிப்பட்ட நிலையில நான் உங்களை தெரிந்து, அப்படி அடிமைகளாகி இருந்த உங்களை தெரிந்து கொண்டு ஓங்கிய புயத்தினாலும் வல்லமுயில கரத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரத்தை, அதுதான் 106ஆம் சங்கீதத்தை படிச்சோம். 106ஆம் சங்கீதத்துல இஸ்ரவேலுடைய வரலாறை அவர் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக சிவந்த சமுத்திரத்தை கடந்து சீனாய் மலைவாரத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து 40 ஆண்டுகள் மன்னாவினால் அவர்களை போஷித்து யோசுவாவின் மூலமாக 31 கானானிய ராஜாக்களை வென்று பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இத்தனை காரியங்களை நான் உங்களுக்கு செய்தேன். இப்ப உங்களிடத்துல நான் கணக்கு கேட்கிறேன். டே ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது நாம் ஏற்கனவே சொல்லும் போது கிட்டத்தட்ட 591ஆம் ஆண்டுல கடவுள் பேசுகிறார். இவ்வளவு நன்மைகளை பெற்ற நீ, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற, இன்னமா ஆசீர்வாதம்? கடவுள் தாமாக வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் போய் கடவுளை தேடவில்லை. நான் உன்னை புறஜாதிகளில் இருந்து அழைத்து, உன் தகப்பனை பார்,
அவன் கல்தேயன். உன் தாயை பார் அப்படின்னு சொல்றாரு, எசேக்கியேல்ல சொல்றார். யார் அவங்க? அவர்களை நான் தெரிந்து. நீ எகிப்திலே அடிமையாக அழிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருந்த போது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பார்வோனுடைய கொடூர கையில் இருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டு சீனாய் மலையிலே உன்னோடு உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில 40 ஆண்டுகள் நீ போட்டிருந்த வஸ்திரம், நீ போட்டிருந்த செருப்பு தேய்ந்து போகாமல் உன்னை கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே சேர். ஆக உடன்படிக்கை அழைத்த, விடுதலையை கொடுத்தேன், நியாயப்பிரமாணத்தை அளித்தேன், என்னை தொழுது கொள்ளும்படியாக ஆசாரியர்களையும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை. இட் இஸ் காட்ஸ் ப்ரொவிஷன் டு வர்ஷிப் ஹிம். நல்லா புரிஞ்சு கொள்ளணுமா? நம்ம கோயில் கட்டுறது இல்லைங்க, நாம கடவுளை தேடி வருவதில்லை, கடவுள் நம்மை தேடி வந்து நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினால் ஒழிய நாம் அவரை சென்று அடைய முடியாது. ஆக நான் உங்களுக்காக ஆசரிப்பு கூடாரத்தையும் ஆசாரியர்களையும் பலிகளையும் எல்லா விதமான காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு உங்களை என்னிடமாய் சேர்த்து கொண்டேன். அந்த வார்த்தை விளங்குதா? ஆமா, எங்கேயோ இருந்த உங்களை என்னிடமாய் சேர்த்து கொண்டேன். பிற்பாடு உங்களுக்கு ராஜாக்களை கொடுத்த, உங்களை வழி நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை நிர்வாகிக்க உங்களுக்கு ராஜாக்களை கொடுத்த, என்னுடைய நியாயப்பிரமாணங்களை கொடுத்த, நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு முன்பாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாக வாழும்படி. ஆனா நீங்க என்ன செய்தீங்க? என்னுடைய நியாயப்பிரமாணத்தை 6ஆம் வசனத்துல பாருங்க, எசேக்கியேல் 5:6, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை என்னவா மாத்திட்டீங்க? புற ஜாதிகளை பார்க்கிலும் என் கட்டளைகளையும். பாத்தீங்களா? தேவனுடைய பரிசுத்த கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்களின் நியாயங்களை வெறுத்து நடவாமற் போனார். புரிஞ்சதுங்களா? கடவுள் ஏன்பா அப்படி பேசுறாரு? ஏன் கத்தி எடுத்துட்டார் கட்சியில? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல கருக்கான கத்தியை எடுத்துக்கொள். ஏன் கத்தி எடுத்தார்னு தெரிஞ்சதுங்களா? ஒரு அன்பின் தேவன், அன்பே உருவானவர். இஸ் a God of love, God of compassion, God of everlasting kindness. ஆங்கிலத்தில் என்ன அற்புதமான சொற்றொடர்கள்! அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்த அந்த கடவுள் இப்பொழுது பட்டயத்தை எடுத்து விட்டார். ஏன்? என் நியாயங்களை நீங்கள் மறந்தீர்கள். யூ ரிஜெக்டட் மீ. சரிங்களா? ஆக கடவுள் ஒரு உயர்ந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை வைத்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்தார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? முக்கியமான ஏன் ஆண்டவர் இத்தனை காரியங்களை செய்தார்? He gave them a great mission. என்ன சார் அதனுடைய கருத்து? அஞ்ஞான விக்கிரகங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒன்றான மெய் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரே எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணர், அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரே வணங்கப்பட வேண்டும் என்பதை நீ வெளிப்படுத்தணும்பா. இல்லைங்களா? யெகோவாவாகிய கர்த்தரே, அதாவது யோசுவாவின் புஸ்தகம் எடுக்கணும். யோசுவாவின் புஸ்தகத்துல 4-5ஆம் அதிகாரத்துல எரிகோவின் வேசி ஆகிய ராகாப் சொன்னா பாருங்க, உங்கள் தேவனே ஜீவனுள்ள தேவன், உங்கள் தேவனே சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்கள் தேவனே எகிப்திலே பார்வோனின் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டவர் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்கள் தேவனே ஜீவனுள்ள தேவன். ஆக இந்த புறஜாதிகள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்த, அக்கிரமங்களை நடப்பித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிற மக்களாக, டு டிஃப்யூஸ் த ட்ரூத், கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை புறஜாதி மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் உங்களை அங்கு வைத்தேன். That is a mission. To war against the idolatry. உங்களை சுற்றியுள்ள சிலை வணக்க ஜாதிகளை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். To war against the wicked ways of people. உங்களை சுற்றி இருக்கிற அக்கிரம ஜாதிகளுடைய எல்லா விதமான அக்கிரமங்களை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். இல்லைங்களா? To war against the false religion. உங்களை சுற்றியுள்ள எல்லா பொய் தெய்வங்களுக்கு எதிராக நீங்கள் நின்று போராட வேண்டும். அதான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஞாபகம் வரல இல்லைங்களா? உபாகமம் 6ஆம் அதிகாரம். ஏன்னா உபாகமம் தாங்க மோசேயினுடைய கடைசி உபதேசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். அங்கு அவர் சொல்லுகிறார், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியின் மேல் வைக்காமல் அழித்து போடாத படிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவன் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். இப்ப கரெக்டுங்களா? மோசேயின் காலத்துல கிமு 1450 வாக்கிலே சொல்லப்பட்ட விஷயத்தை
கிமு 591ஆம் ஆண்டு எசேக்கியேல் மூலமாக நினைவுபடுத்தினார். உண்மையுள்ளவர்களா இருந்தீர்களா? ஆக என்னுடைய கட்டளைகளை அவர்கள் அக்கிரமமாக வெறுத்து தள்ளிவிட்டார்கள். சரிங்களா? 7ஆம் வசனத்துல என்னமா நடந்தது படிங்க. 7ஆம் எசேக்கியேல் 6:7. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் நடவாமலும் செய்யாமலும் அவங்களுடைய நீதி நியாயன்படி கூட நீங்க நடக்கலையப்பா. யோசனை பண்ணீங்களா? ஆகவே எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும். நல்லா ஞாபகம். அதுக்குதான் நான் சொல்லியிருக்கேன், என்றைக்கு இந்த பைபிளை நீங்க கண்ணால பார்த்து கையால தொட்டிட்டீங்க பாருங்க, இது போதும் நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல பதில் சொல்றது. நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. படிக்காதீங்க, தயவு செய்து படிக்காதீங்க. தொட்டுட்டீங்கல்ல, எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாதாங்க. பைபிள் பாத்துக்கிறியா? பாத்துட்டேன் சார், பண்ணில்பா, அது போதும் பாருங்க. புரியுதா என்ன பேசிக் கொண்டு இருக்கிறோம்? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இவ்வளவு பெரிய மகத்துவமான கிருபைகளை பெற்ற தேவனுடைய மக்கள் அந்த உன்னதமான அழைப்புக்கு, உன்னதமான தேவனுக்கு ஆசாரியர்களாக ராஜரீக கூட்டமாக, மறுபடியும் நீங்க வரும்போது யாத்திராகமம் 19:6 சொன்னார், உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன். Not only the Levite and the priest, the whole nation of Israel is called to be priesthood. முழு இஸ்ரவேல் கோத்திரமும் தேவனுடைய ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டார்கள். அதே உண்மையை தான் புது உடன்படிக்கையின் அடிப்படையில முழு திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிறான். 1 பேதுரு 2:9 படி, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு சாட்சி கொடுக்க தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. படிங்க 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னப்பா, ஆண்டவருடைய நாமத்துக்கு அவமானத்தையும் நிந்தியையும் சார் எனக்கு தெரியாது சார் அப்படி சொல்லவே முடியாதுங்க. அது முதல்ல சொல்ல முடியாது. இரண்டாவது, அறியாமை குற்றவாளியை குற்றமற்றவனாக மாற்ற முடியாது. நீதிமன்றத்துல நீதிபதி அவர்களே நான் அறியாமல் செய்தேன் என்று ஒருவர் சொல்வாரானால் அவரை அது குற்றமற்றவராக தீர்ப்பதில்லை. குற்றம் இழக்கப்பட்டபடியினாலே அந்த குற்றத்திற்கான தண்டனை வழங்கி ஆக வேண்டும். சரிங்களா? ஆக 7ஆம் வசனத்துல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி கடவுளுக்கு துரோகம் செய்து, கடவுளை எரிச்சல் உள்ள கடவுளை, ஆங்கிலத்துல காட் ஆஃப் ஜெலஸ், அவர்கள் நிராகரித்தபடியினாலே கடவுள் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். என்ன 8ஆம் வசனமா? ஆமா, உன்னை புறஜாதிகளின் நடுவிலே வைத்தமா 5ஆம் வசனத்துல. இப்ப அந்த புறஜாதிகளுக்கு முன்பாக உன் நடுவிலே என்னுடைய நியாய தீர்ப்பை செய்வேன். ஆக 11ஆம் வசனத்துல இன்னொரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். சி என்று இகழப்படத்தக்க அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியை. என்ன தெரியுங்களா? எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பார். பின்னால நம்ம படிப்போம். அப்ப எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இந்த ஆசாரியர்களுடைய அறைகள்னு சுற்றிலும் இருக்கும். அந்த சுற்றிலும் இருக்கிற அறைகளிலே கானானிய தெய்வங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த ஆசாரியர்கள். நல்லா கவனிச்சிங்களா? எருசலேம் தேவாலயத்தில ஆசாரியருடைய அறைகளிலே கானானிய தெய்வங்களை வைத்து வழிபட்டார்கள். அதுதான் 11ஆம் வசனம். இது வெளிய மக்களுக்கு தெரியாது. nobody knows that. ஆனா சாலமோன் ராஜா காலத்துல அவன் உயிரோடு இருந்த போது அவன் புறஜாதி பெண்களை திருமணம் செய்தபடியினாலே புறஜாதி தெய்வங்கள் சீரியா, அசீரியா, பெலிஸ்தியா, எரோபியாம் காலத்திலே தான் சமரியாவிலே கன்றுக்குட்டிகள் என்ன செய்யப்பட்டதுங்க? தெய்வமாக வைத்து வணங்கப்பட்டது. ஆக இத்தனை விக்கிரக ஆராதனையும் ஆண்டவர் 11ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆக சாலமோன் காலத்தில் இருந்து எசேக்கியேல் காலம் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவே இல்லை. விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, அந்த விக்கிரக ஆராதனை வழிபாடுகளாக விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். நம்ம முடிவுக்கு வரலாம். சார், ஏன் சார் நம்ம இதை படித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எசேக்கியேலினுடைய செய்தியை படிப்பதின் அவசியம் என்ன? நாம் ஏற்கனவே வாசித்த வண்ணமாக பழைய உடன்படிக்கையின் ரத்தம் அல்ல, புதிய உடன்படிக்கையின் ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டோம். பழைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களால் அல்ல,
தேவனுடைய குமாரனாலே விடுதலையாக்கப்பட்டவர்களாக, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் ஆராதனைகளுக்குரிய, சடங்குகளுக்குரிய எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவின் புதுப்பிக்கும் ஆவியினாலே மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவை பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற பரிசுத்த ஜாதியாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தின் அஞ்ஞான மக்களைப் போல மூட நம்பிக்கையிலும் குருட்டாட்டத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்வதற்காக அல்ல, அந்த புறஜாதிகளின் மத்தியிலே திருவசனமாகிய சுடரை பிடித்துக் கொண்டு மாறுபாடான சந்ததியின் மத்தியிலே சுடர்களாக பிரகாசிக்க அழைக்கப்பட்ட நீங்களும் நான். அப்ப பழைய உடன்படிக்கையின் இஸ்ரவேல் மக்களிடத்திலே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை செய்வாரானால், புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நம்மிலே எதை செய்வார்? In no way God's righteousness, God's holiness has diminished. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அன்பினாலும் கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாக்கப்பட்ட ஆசாரியத்துவத்தினாலும் கடவுளுடைய நீதியோ கடவுளுடைய பரிசுத்தமோ எந்த விதத்திலும் குறைந்து விடவில்லை, வளைந்து விடவில்லை. கரெக்டுங்களா? இப்படி இருக்கிற நீதி இப்படி ஆயிடுச்சு சார், அப்படி ஆகவே ஆகாதுங்க. அதுக்கு பேரு நீதி கிடையாதுங்க. கடவுளுடைய நீதி நீதிதான். ஆனா எவ்விதமாக பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கையை தவறாக புரிந்து கொண்டு they abused the privileges. தேவன் அவர்களுக்கு தந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை துராக்கிரதம் செய்தார்கள், அசுசிப்படுத்தினார்கள். அதே தவிர இன்றைக்கு திருச்சபை செய்யுமானால் திருச்சபை நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு செய்தியில சொன்னேன், ரஷ்யாவிலும் சீனாவிலும் இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளிலும் தேவன் திருச்சபைக்கு துன்பங்களை இன்றைக்கு மாத்திரல்ல, ஆரம்ப கட்டத்துல, இப்ப ரஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு, சீனாவில் 1949ஆம் ஆண்டு. ஆக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடவுள் சபைக்கு, அதாவது புறம்பான சபைக்கு எதிராக கடவுள் அழிவுகளை, துன்புறுத்தல்களை அனுப்பினார். ஏன்? அந்த சபை அவ்வளவு சீர்கெட்ட நிலையை அடைந்தது என்பதுதான் பொருள். அது நமக்கு வெளியே தெரியாது. எப்படி தெரியும்? சிலை வணக்கம் தான் முக்கியமான பிரச்சனை. சிலை வணக்கம் இல்லைங்களா? மனித வணக்கம், சத்தியத்துக்கு பதிலாக கிரியை மார்க்கம், சடங்கு மார்க்கம், ரோமன் கத்தோலிக்க உட்பட. கரெக்டுங்களா? ஆக இவைகளை கடவுள் பொறுத்து கொள்ள மாட்டார், இவைகளை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார், இவைகளை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம சபையில இருந்து கலிபோர்னியால படித்துக் கொண்டிருக்கிற தம்பி ஸ்டான்லி வந்திருந்தான். சமீபத்தில் நேற்று திரும்பி போயிருக்கான். அந்த ஸ்டான்லி நியூ ஆர்லியன்ஸ் இல்லையா, ஆர்லியன்ஸ், நீங்க போன ஆண்டு அமெரிக்காவின் தென் கிழக்கு பகுதியில இருக்கிற ஆர்லியன்ஸ் மாநிலத்தில கடுமையான 2 சூறாவளி புயல்கள் வந்து அந்த சில ஊர்கள் அப்படியே அழிந்து போயின. அந்த ஊர்ல போய் அவன் ரிலீஃப் ஒர்க்குக்கு போயிருக்கான், அவர்களுக்கு நிவாரண உதவி செய்வதற்கு அவனை அழைத்து சென்றிருக்காங்க. அப்ப அந்த இடங்களை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதானா. இதுவும் அமெரிக்கா தானா? இவ்வளவு பெரிய அழிவை தேவன் அனுமதித்தார். கடல் பொங்கி வந்தது ஒரு புறம், அங்க இருந்த பெரிய டேம் உடைந்து அந்த ஊரே 3 அடுக்கு மாடி வரைக்கும் தண்ணீரால் மூழ்கப்பட்டது. 3 அடுக்கு மாடி. நம்ம சுனாமின்னு ஒரு சின்ன விஷயத்த சொன்னோம் இல்லைங்களா? சுனாமி 1 கிலோமீட்டர் தான் வந்துச்சுன்றாங்க எல்லா இடத்துலயும். 1 கிலோமீட்டர், இதுல நாகப்பட்டினத்துல ஒரு 2 கிலோமீட்டர், ஏன்னா அது தாழ்வான இடம். ஆனா ஆர்லியன்ஸ் மாநிலத்துல இவ்வளவு பயங்கரமான 2 கேட்ரினா இன்னொரு ஒரு புயல் வந்தது. ஏன் கடவுள் அதை அனுமதித்த தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே மிக கேவலமான விக்கிரக ஆராதனையும் மிக கேவலமான துன்மார்க்கமும் 24 மணி நேரம் நடந்தேறுகிற ஒரு பட்டணம். நல்லா கவனிக்கணும்பா. இந்தியாவில் கூட அப்படி இல்லைன்றாங்க. இந்தியாவில் கூட அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் இல்ல. ஆனாதான் கடவுளுக்கு நம்ம காப்பாற்றி வைத்திருக்கிறார். திருப்பியும் சொல்லட்டுங்களா? 24 மணி நேரம் துன்மார்க்கமும் வெறித்தனமும் விக்கிரக ஆராதனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பட்டணம். இப்ப கடவுள் அதை அழிக்காம என்னங்க செய்வார்? அதான் எச்சரிப்பாக அழித்தார். ஞாபகம் இருக்குதுங்களா? இனிமேல் தொலைக்காட்சி பெட்டியை ரொம்ப கவனமா பாருங்க, செய்தியை கவனமா படிங்க. ஏன் கடவுள் அனுமதிக்கின்றார்? ஏன் கடவுள் அனுமதிக்கின்றார்? கடவுள் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். எசேக்கியேல் புத்தக 5ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிக்கு நம்ம வருவோம். கடவுள் பல நியாய தீர்ப்புகளை சொல்லி கொண்டு போகிறார். அந்த நியாய தீர்ப்புகளை நான் வேகமா படிச்சு முடிச்சிடுறேன். ஏன் சார் அதை நம்ம படிக்கணும்? இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். தேவனுடைய வருகை எதைமா அறிவிக்கிறது? நியாய தீர்ப்பை அறிவிக்கிறது. தேவனுடைய வருகை எதை நமக்கு எச்சரிக்கிறது? இந்த உலகத்தையும் அதனுடைய பாவத்தையும்
அதனுடைய அதிபதியாகிய சாத்தானையும் நியாயம் தீர்க்க கிறிஸ்து வருகிறார். எதற்காக கிறிஸ்து வருகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11-12 படிங்க. 22-11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். இதை எச்சரிப்பதற்காக தான் இப்ப எசேக்கியேல் 5 படித்து. கடந்த காலத்திலே நீதியை நடப்பித்த தேவன், பாவத்தை கண்டித்த தேவன், ஒருபோதும் அவர் பாவத்தோடு ஒப்புரவாக மாட்டார். God will never compromise with the sin. இன்றைக்கு திருச்சபைக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்ன? எசேக்கியேல் 5 அதிகாரமானாலும் எல்லா விதமான பழைய ஏற்பாட்டின் நியாய தீர்ப்புகளின் செய்தி என்ன? The holy God of the Bible will never compromise with sin. பாவத்தோடு கூட பரிசுத்த கடவுள் ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது. அது தண்டிக்கப்பட வேண்டும். அது சபையானாலும் சரி, தனி மனிதனானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, அது ஒரு ராஜ்யத்தின் அரசனானாலும் சரி, அது யாரானாலும் சரிங்க. God will never spare anybody. பேசுகிற நான் முதல் ஆளுங்க. நல்லா புரிஞ்சுச்சீங்களா? எதுக்கு சார் இதை படிச்சுன்னு இருக்கிறோம்? இதுதாங்க செய்தி. கடவுள் இந்த பாவ உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்திலிருந்து என்னை மீட்டுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய விடுதலையாக்கும் நற்செய்திக்கும் சாட்சியாக என்னை வைத்திருக்கிறார். இதை மறந்துவிட்டு இந்த உலகத்தோடு சமரசம், இந்த உலகத்தின் சுகபோகத்தோடு சமரசம், பிளஷர், சுகபோகம் என்றால் பிரஷர், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தோடு சமரசம், இவைகளை நாம் செய்து கொண்டிருப்போமானால் அதற்கான அறுவடையை, அதற்கான தண்டனையை வெகு சீக்கிரத்திலே நாம் சந்திப்போம். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். வெகு சீக்கிரத்திலே நான் வருகிறேன், இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். இதோனா behold, ஆங்கிலத்தில் behold I come quickly. இவ்வளவுதாங்க செய்தி. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் தம்முடைய திருச்சபையாகிய சரீரத்தை பார்ப்பாரானால், நம்மை பார்ப்பாரானால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பார்ப்பாரானால், இந்த பாவ உலகத்தோடு நம்முடைய சமரசங்கள் எத்தனை? இந்த பாவ உலகத்தை நேசிப்பதினாலே ஆண்டவருக்கும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் சுவிசேஷத்துக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிற துரோகங்கள் எத்தனை? In order to love this world, we hate the church and the truth. அவ்வளவுதானே. ஒரே நேரத்தில் ரெண்டு கருத்துக்களை, ரெண்டு துருவ கருத்துக்களை நீங்க நேசிக்க முடியாதுங்களே. பாவத்தையும் நேசிப்ப சார், கடவுளையும் நேசிப்பன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படிதான் யூதாஸ் காரியத்தை ட்ரை பண்ணி பார்த்தான். இயேசுவும் வேணும், 30 காசும் வேணும்னு ட்ரை பண்ணி பார்த்தான். ஒன்னும் நடக்கல, தூக்கல தான் தொங்க முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுது. He tried his level best to please the so called Jesus, the rabbi. யூதாசுடைய பார்வையில் அவர் ஒரு ரபி, அவருக்கு நான் பின்பற்ற புரட்சிகரமான கருத்து எல்லாம் சொல்றாரு சார். அடடா, நான் சூப்பரா அற்புதம் செய்யறாரு தெரியுங்களா சார், ரியலி ஹீரோயா ஐயா, ஒரு அருமையான, அவரை நேசிக்க விரும்பினா பணத்திலிருந்து அவனை விடுதலை பெற முடியவே இல்லை. எங்கம்மா நின்னா தூக்கல தான் தொங்கனா. புரிஞ்சுதுங்களா? God will never compromise. ஆக இன்றைக்கு நாம் அதை பரிசுத்த பக்தி உணர்வோடு கூட நாம் தியானிக்க வேண்டும். என்னுடைய உலகத்தோடு உள்ள உறவு, இந்த பாவத்தோடு உள்ள உறவு கடவுளுக்கு கீழ்ப்படியாதபடி, கடவுளுடைய சத்தியத்துக்கு நான் சாட்சியாக இல்லாதபடி என்னை தடுக்கிறதா? அதை நான் வெட்டி எறிய வேண்டும். நீ 2 கையுடையவனாய், 2 கண்ணுடையவனாய், 2 காலுடையவனாய் எரி நரகத்திலே செல்வதை பார்க்கலாம். நீ 1 கண்ணுடையவனாய், 1 காலுடையவனாய் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ரொம்ப நல்லது பாண்டார். ஞாபகம் இருக்குதா? நீயே விட்டுடு, தரித்து போடு. ஆமா, ஆங்கிலத்தில் மார்டிஃபை. ரோமர் 8 அதிகாரம் 13 வசனத்தின்படி மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அதை செய்யுங்கன்ற. கடவுள் செய்வதற்கு முன்னதாக நாம செஞ்சிருவோம், நம்முடைய குடும்பத்தில் செஞ்சிருவோம், நம்முடைய சபையில செஞ்சிருவோம். ஐயோ, இது தவறான காரியம் சார், இது சபைக்கு, சபை கிறிஸ்துவுக்கு விரோதமான, சத்தியத்துக்கு விரோதமான, ஆவியானவருக்கு விரோதமான காரியம். அதை எடுத்து போடு, அவ்வளவுதான். தரித்து போடு, அழித்து விடுங்கள், மாம்சத்தின் கிரியைகளை அழித்து விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். You will live. அந்த மாபெரும் செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2வது கருத்துங்கம்மா, நீதியினால் வராத செல்வம், வளமை நம்மை தேவனுடைய கோபாக்கினில் இருந்து பாதுகாக்க முடியாது. என்ன சொல்லிக் கொண்டிருக்கு? அதாவது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால், இன்னைக்கு ஏன் சார் மக்களுக்கு பொருள் மீது ஆசை, செல்வத்தின் மீது ஆசை, அந்த ஆசைன்னு நம்ம சொல்றோம். ஆசை
அவ்வளவு சரியான வார்த்தையா எனக்கு தெரியலங்க. The basic psychological problem behind such craziness towards pleasure and wealth is a sense of insecurity. டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவளுடைய தி வே புஸ்தகம் வாங்கி படிங்க. ஒரு மனிதனுக்குள்ளே சுய பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டின்னு சொல்ற சுய பாதுகாப்பின்மை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் இதை பிடிச்சுக்கலாமா, அதை பிடிச்சுக்கலாமா, அதை பிடிச்சுக்கலாமா அவஸ்தைப்படுவான், ஆத்திரப்படுவான். ஒரு வீடு பத்தின்னு எரியுதுங்க, அப்ப நம்ம தப்பி கொள்வதற்காக ஒரு 10வது மாடியில இருக்கிறீங்க, அப்ப நீங்க தப்பி கொள்வற இதை பிடிப்பீங்க. இதை பிடிச்சு தப்பிச்சுக்கலாம்னா அது எரிஞ்சு அது கீழே விழும். நீங்க தப்பிப்பதற்காக எதையெல்லாம் பிடிக்கிறீங்களோ அதெல்லாம் எரிஞ்சு கீழே விழுந்துனா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை தங்கள் ஆதாரமாக, கிறிஸ்துவை தங்கள் அடைக்கலமாக, கிறிஸ்துவை தங்கள் புகலிடமாக, கிறிஸ்துவை தங்கள் ஆத்தும நங்கூரமாக, கிறிஸ்துவை சந்தோஷத்தின் ஊற்றாக, கிறிஸ்துவை எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் முழுமையாக அனுபவிக்காதவர்கள் இப்படிதான் என்ன பண்றாங்க? இதை பிடிக்கலாமா, அதை பிடிக்கலாமா, அதை பிடிக்கலாமா, இதை பிடிக்கலாமா. புரியுதா? a sense of insecurity. நல்ல ஞாபகம். ஆக எனக்கு ஆசை என்பது பிரச்சனை இல்லை, என் உள்ளத்திற்குள்ள இருக்கின்ற பாதுகாப்பற்ற உணர்வு. ஐயோ, நான் தான் வளர்த்தேன் என் பிள்ளைய, ஆனா என் பிள்ளைய காப்பாத்தோன்னு ஒரு பயம். நான் சாவுற வரைக்கும் யாரும் சொத்தெல்லாம் பிரிக்க கூடாதுங்க. ஏன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டானா எத்தனை பேர் உங்களுக்கு வேணும்? ரொம்ப உஷாரா எழுதுவாங்க அது உயிரெல்லாம். ஏன்னா பாதுகாப்பு வேணுமே நமக்கு. அப்ப 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் எல்லாம் மறந்துட்டுமே. இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை. இல்லாம போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்ன அற்புதமான ஒரு கடவுள்! இல்லாமையிலிருந்து என்னை உருவாக்கினவர். என் தாயின் வயிற்றில் நான் உருவானது முதல், யாக்கோபின் வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் 147 வயசுல பார்வோனுக்கு முன்பாக யாக்கோபு ஒரு சாட்சி சொல்றான். என் தாயின் கற்பத்தில் நான் உருவானது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனுடைய கிருபை. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய திறமைகள் அல்ல, என்னுடைய தந்திரங்கள் அல்ல, தேவனுடைய கிருபை. இவ்வளவும் சத்தியம் கேட்டுட்டு இன்னும் நம்ம உலகத்தையும் உலகத்தினுடைய சொத்துக்களையும் கேள்விப்பட்ட லெபனான் போர்ல கொஞ்சம் இந்துக்கள், நம்முடைய இந்தியர்கள் பல பேர் திரும்பி வரல. ஏன் சார் திரும்பி வரலன்னா, அவன் பிளாட் வாங்கி போட்டுக்கிறான். அந்த பிளாட் எல்லாம் இஞ்சி உழுந்துனுக்குது. பிளாட்டை விட்டுட்டு எப்படி வருது இந்தியாவுக்கு? இங்க அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கூட கிடைக்காதுங்களா? பிளாட்டை விட்டுட்டு எப்படி சார் வருது? இப்ப பிளாட் இருக்குதா தெரியலீங்களா? எல்லாம் பிளாட் ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட நம்ம திருந்தா இல்ல. இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆக எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய ஆண்டவரை விட்டு, என்னுடைய இரட்சகரை விட்டு பிரிக்கக்கூடிய இந்த உலகத்தின் எந்த காரியமானாலும் சரி, எந்த மனிதர்களானாலும் சரி, எந்த உறவுகளானாலும் சரி, அத்தனையும் தரித்து போடு, வெட்டி எரிந்து விடு. அதான கருத்து. ஆக எசேக்கியேல் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். கட்டாயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். தேவன் நீதியுள்ள தேவன். அவருடைய நியாய தீர்ப்பு திருச்சபையில் தொடங்குகிறது என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது. அந்த எசேக்கியேல் சொல்லுகிறார், அப்பத்தின் கோலால் உன்னை, அப்பத்தின் ஆதரவு கோலை நான் முறிப்பேன், பஞ்சத்தினால் உன்னை சாகடிப்பேன், கொள்ளை நோயினால் நீ அழிக்கப்படுவாய், அப்படி மீந்தவர்களை போரினால் அழிப்பேன், அப்படி மீந்தவர்களை சிதறடிப்பேன். நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தலைவணங்கி ஜெபிப்போம். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? இந்த தேவன் எவ்விதமாக என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்? எந்த அடிப்படையிலே நான் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன்? என்னுடைய புண்ணியம் அல்ல, என்னுடைய கிரியைகள் அல்ல, என்னுடைய எந்த ஒரு நற்காரியங்களும் அல்ல, என்னிலே ஒன்று கிடையாது. இப்படிப்பட்ட அக்கிரமக்காரனாக, துன்மார்க்கனாக, அபாத்திரனாக இருந்த என்னை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் என்னை மீட்டுக் கொண்டது. எதற்காக? அவருடைய பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 23:24 படி, மார்க் 13 படி நம்மை சுற்றிலும் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது. திருச்சபையாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமா? திருச்சபையாக, கற்புள்ள கன்னிகையாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரா? நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எதுவானா இருக்கட்டும், every adverse experience should purify the soul,
should purify my life. நான் இந்த உலகத்திலே சந்திக்கிற அத்தனை துன்பங்களும் என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய கிருபையின் கருவியாக இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். துணிகரமான பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். மறைவான குற்றங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அறிக்கை செய்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படி நம்மை ஒப்புக்கொடும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களை அவருக்கென்று உழைக்கவும் அவருக்கென்று பாடு அனுபவிக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். எசேக்கியேலே, நீ மெய்யான தேவ ஊழியனாக பாடு அனுபவி. தலை சவரம் செய்வது, தாடியை வழிப்பது என்பது ஒரு அவமானத்தின் சின்னம், துக்கத்தின் அடையாளம். ஷேவிங் a head and shaving the beard is a symbol of mourning. துக்கத்தின் அடையாளம். உங்களையும் என்னையும் கடவுள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக வழி நடத்தலாம். ஆனால் எதற்காக நான் அதை பின் செல்லுகிறேன்? நம்முடைய மக்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். நம்முடைய மக்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி காக்கப்பட வேண்டும். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த பாவ உலகத்திலிருந்து, சாபமான இந்த சமுதாயத்திலிருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீர். நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பரிசுத்தராகிய உமக்கு, எங்கள் ஆத்தும நாயகராகிய உமக்கு, வரப்போகிற நியாயாதிபதியாகிய உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மிலே அன்பு கூர்ந்து உம்மை பின்பற்றவர்களாக வாழ உதவி செய்யும். இந்த உலகமோ சாத்தானோ எங்களை வஞ்சித்து போடாதபடி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உணர்த்துதலினாலும் உம்முடைய பலத்தினாலும் எங்களை நீர் விடுதலையாக்கும். இன்னும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காலங்களிலும் தேவரே, நாங்கள் ஒரு பரிசுத்த மனவாட்டியாக முத வருகையை எதிர்நோக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.